அங்கே முழங்கு சங்கே முழங்கு. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று மக்கள் தளபதி விஜய் தலைமையிலான செயல் வீரர்கள் கூட்டத்தில் எப்படி பாரத போருக்கு சங்கு ஊதப்பட்டதோ, கலியுக கர்ணனால் பாரத போருக்கு சங்கு ஊதப்பட்டதோ, அதேபோல் இன்று தீய சக்திக்கும் ஊழல் சக்திக்கும் எதிராக தனது விசில் சத்தத்தை பறக்க விட்டிருக்கிறார் மக்கள் தளபதி விஜய் அவர்கள். மக்களை நம்பினான், மக்களுக்காகவே நான் என்ற முழக்கத்துடன் களமிறங்கிவிட்டார். தேர்தல் பிரச்சாரம் இன்று முதல் தொடங்கிவிட்டது. ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் ஒரு மாநாடு போல் நடந்தது. மக்கள் தளபதி விஜயே ஆச்சரியப்படும் அளவுக்கு இன்றைய கூட்டம் மிக நேர்த்தியாகவும் மிக உன்னதமாகவும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மக்களிடம் எப்படி செல்ல வேண்டும், மக்களிடம் நாம் எப்படி ஓட்டு பெற வேண்டும், 2.5 லட்சம் குடும்ப அட்டைகள் உள்ள இடத்தில் ஒவ்வொரு குடும்ப அட்டை உள்ள வீட்டிலும் நமக்கென்று ஒரு ஓட்டு உள்ளது. அந்த ஓட்டை நாம் பெற்றாலே நாம் வெற்றி கோட்டையை பிடித்து விடலாம் என்ற தோரணையில் பேசினார். அது உண்மைதான். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஓட்டு அல்ல மக்கள் தளபதி விஜய் அவர்களே, ஒவ்வொரு வீட்டிலும் 3 ஓட்டுகள் உள்ளது உங்களுக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 3 ஓட்டுகள் உள்ளது. டோர் டு டோர் கேன்வாஸ் எப்படி செய்ய வேண்டும், மக்களிடம் நம்மளுடைய கருத்துக்களையும் நமது கொள்கைகளையும் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற போன்ற பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர் தெரிவித்தார். பேசிய அனைத்து நிர்வாகிகளுமே மிக சரியாக நேர்த்தியாக பேசினார்கள். இன்றைய கூட்டம் உலகம் முழுவதும் அனைவருமே தளபதி விஜய் அவர்களின் பேச்சை உற்று நோக்கின. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக நாடுகளும் தமிழக தளபதி விஜய் அவர்களின் பேச்சை உற்று நோக்கியது. மிக சரியான பேச்சு, நேர்த்தியான பேச்சு. மக்கள் உங்கள் பக்கம்தான். ஒவ்வொரு பூத் ஏஜென்டும் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி ஓட்டை பெற வேண்டும் என்று பேசினீர்கள். தீய சக்திக்கும் ஊழல் சக்திக்கும் எதிராக நீங்கள் விசில் ஊதிய பாங்கு மிக சிறப்பாக இருந்தது. வருங்கால தமிழகம் உங்கள் பக்கம்தான். வருங்கால தமிழக முதலமைச்சர் மக்கள் தளபதி விஜய் தான் என்பது இன்று நிதர்சனமாக தெரிந்துவிட்டது. ஆகவே தமிழக மக்கள் அனைவரும் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து உங்களது வாக்குகளை விசில் சின்னத்தில் செலுத்துவீர்கள். ஆனால் விஜய்க்கு நீங்கள் செய்த ஒரு பெரிய வெற்றி கனியாகும் அது. மக்கள் தளபதி விஜய் அவர்களும் உங்களை நம்பியே உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவிலே அவர் வந்து கொண்டிருக்கிறார். நான் மக்களிடத்தில் எந்த லஞ்சமும் வாங்க மாட்டேன், என் ஆட்சியில் எந்த லஞ்சம், லாவண்யம், ஊழல் போன்ற எந்த சிறு விஷயங்கள் கூட நடக்காது என்று அவர் பேசியிருந்தார். ஆகவே மக்கள் இதை உற்று நோக்கியிருக்கிறார்கள். கண்டிப்பாக மக்கள் தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழக முதலமைச்சராக 2026ஆம் ஆண்டு ஆட்சி அரியணை ஏறுவார்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.